நம்மளோட அடையாளங்கள், நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுறப்ப நம்ம அது குரல் கொடுத்துதான் ஆகணும். இப்ப என்னன்னா, ஏற்கனவே சித்த வைத்தியத்துல இருக்கிற பல நடைமுறைகளை அது ஆயுர்வேதத்துக்கு மாத்திட்டாங்க. நம்ம அடையாளங்கள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு தான் இருக்கு. இப்ப அது சட்டப்பூர்வமாகவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்டுக்கு கீழே ஆயுர்வேதம், யுனானி, சித்தா எல்லாமே வருது. இந்த ஆக்ட்ல என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு வரவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புலிப்பாணி வைத்தியம்னு ஒரு புத்தகம் இருக்கு, சித்த புத்தகம் இருக்கு. அதை வந்து மொழி மாற்றம் செஞ்சிருக்காங்க நிறைய மொழிகள்ல. மொழி மாற்றம் செஞ்சதுனாலே இப்ப ஆயுர்வேதத்துக்கு அதை மாத்திட்டாங்க. இப்ப இங்கிருந்து நிறைய நல்ல விஷயங்கள், பெஸ்ட் பிராக்டிஸ் எல்லாமே வேற மொழிகளுக்கு போறது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா மொழி மாற்றம் செஞ்சதுனாலேயே அந்த வைத்திய முறை சித்த வைத்தியத்தை ஆயுர்வேதத்துக்கு மாத்துறது அப்படிங்கிறது ஒரு அடையாள பறிப்பா இல்லையா? நமக்கான அடையாளங்கள் புகுதா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த புலிப்பாணி வைத்திய புத்தகத்தை நான் சொன்னேன். இப்ப அதே மாதிரி இளநீர் குழம்புன்னு ஒரு இது இருக்கு, காய திருமேனி தைலம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் சித்த மருத்துவத்துடைய ஒரு மருந்துகள். இப்ப இதை வந்து ஆயுர்வேதத்துக்கு மாத்திட்டாங்க. கலைன்னு பாக்குறப்ப வர்மக்கலை தமிழுடைய கலை. இப்ப இதுவும் ஆயுர்வேதத்துக்கு மாத்திட்டாங்க. இப்ப ஒரு மொழி மாற்றம் செஞ்சதுனாலே சித்த வைத்தியத்தில இருந்து இப்ப ஆயுர்வேதத்துக்கு மாத்திட்டாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, பாத்தீங்களா ஆயுர்வேதத்தை பார்த்தா சித்த மருத்துவர்கள் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இதை பத்தி தமிழ்நாடு அரசோ இல்ல மத்திய அரசோ யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு இது அமைதியா காய் நகர்த்திருக்காங்க, மத்திய ஆயுஷ் அமைச்சகம். இப்ப நம்ம எல்லா உலகம் முழுக்க போகணும் தான் நம்ம நினைக்கிறோம், சித்த மருத்துவம்லாம் போகணும் தான் நினைக்கிறோம். ஆனா நமக்கான உரிய அங்கீகாரம் கொடுத்து இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு மாத்திட்டு, ஓகே இங்க தான் எடுத்தது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாங்கிறது ஓகே. ஆனா இங்கிருந்து திருடி வந்து எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா குறிப்பிட்ட காலம் கழிச்சு எங்கிட்ட இருந்து அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா கேரளால ஆயுர்வேத மருந்துகள் வந்து எல்லா பக்கமும் பரவிதான் இருக்கு. இப்ப கோவிட் சமயத்துல கேரளா முழுக்க கபசுரர் குடிநீர் வந்து கொடுத்தாங்க. அந்த சுகாதாரத்துறை அமைச்சரே இப்ப வந்து கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. அது நம்ம வைத்திய முறை அது. ஆனா அங்கீகாரம் கொடுத்தாங்களா? கேரளா கொடுக்கல, வந்து குப்பை தான் கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு இந்த பக்கமும் நமக்கு இப்படிதான் பண்றாங்க. டெல்லியில இருந்தும் அதுதான் நடக்குது. இதுல வந்து கவிஞர் குட்டி ரேவதி அவங்க வந்து சித்த மருத்துவரும் கூட, அவங்க வந்து கண்டிப்பா இதை வந்து தமிழ்நாடு அரசும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம அடையாளம் களவாடப்படுறதுக்கு எதிராக நிக்கணும்னு சொல்லி அவங்க பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு, அது நம்ம எல்லாருமே எதிர்ப்பு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து எதுல சொல்லலாம் அப்படின்னா dcc-ayush@nic.in இதுக்கு வந்து நம்ம மெயில் மூலமா கருத்தை வந்து பதிவு பண்ணலாம். இதுல அவங்களே வந்து அப்ஜெக்ஷனோ இல்லை வேற ஏதாவது சஜஷனோ இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.